அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கடவுள் நீதிமானுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே? அது gift இல்ல கண்ணா, ஆசீர்வாதங்கள். சரிம்மா சொல்லுங்க, வேற என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? நீதிமொழிகள் 10:3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். அப்போ நம்ம நீதிமானாக இருந்தால் கர்த்தர் நம்மளை பசினால் வாடவே விட மாட்டாங்களாம்மா? ஆமா கிரண், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நம்ம ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைங்களா வாழ்ந்தா ஏசப்பாவும் நமக்கு பிரியமான எல்லாத்தையும் தருவாங்க. வெறும் உலக பிரகாரமான காரியங்கள் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீதிமான்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அம்மா, நானும் ஏசப்பா விரும்புகிற மாதிரி நீதிமானாக வாழ போகிறேன். நானும் தான். ரொம்ப சந்தோஷம் பசங்களா. அம்மா வேற ஆசீர்வாதங்கள் இருக்காமா? இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, அதை இன்னொரு நாள் சொல்றேன். உங்களுக்கும் நீதிமான்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம்